ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன்னுடைய இந்த கடினமான சூழ்நிலைகள் நிச்சயமாக நீடிக்கப் போவதில்லை. நீ என்னமோ தனியாக இருந்து கொண்டு கஷ்டப்படுவதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ தனியாக இல்லையம்மா, நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நான் உன்னை மறக்கவும் இல்லை. என்னை நம்பு. யார் யாரோ ஏதேதோ வார்த்தைகளை சொன்ன பொழுதெல்லாம் நீ நம்பினாய். என்னை நம்புவதற்கு நீ ஏன் யோசிக்கிறாய்? உனக்கான சிறந்த நாட்கள் வெகு அருகேதான் உள்ளன. பணவரவு தடை, திருமணம், தீராத கஷ்டம், உடல் உபாதை, பண நெருக்கடி, தொழில் முன்னேற்றம், குழந்தை வரம், கணவன் மனைவி ஒற்றுமை, இப்படி எந்த பிரச்சனையாக உனக்கு இருந்தாலும் அதற்கு நிச்சயம் தீர்வு உண்டு. அந்த பிரச்சனையை முடித்து தராமல் நான் அதனை தாமதப்படுத்துகின்றேன் என்றால் அது உனக்கான நிறைவான சந்தோஷத்தை தரப்போகிறது என்றுதான் அர்த்தம். இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமே அதிக பொறுப்புகளை கொடுக்கும் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி உனக்கான பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புவார். வாழ்க்கையில் உனக்கு பிடிக்கலன்னா அதனிடம் இருந்து விலகியே இரு. அது பொருளானாலும் சரி, இல்லை மனிதர்களானாலும் சரி. அதனையே நினைத்து கொண்டு உன் உடலையும் உள்ளத்தையும் நீ வருத்தி கொள்ள வேண்டாம். அதனால் பாதிக்கப்பட போவது யார்? நீ மட்டும் தானே. உன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தானம்மா உன் சாயப்பாவை உன்னால் ஆத்மார்த்தமாக வழிபட முடியும். யார்கிட்ட எதை பேசணும், எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற பக்குவம் இதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருந்துதா? கடுமையான சூழ்நிலையிலும் நிதானத்தை கைவிடாமல் தனக்கு ஏற்பட்ட சூழ்நிலை நினைச்சு அஞ்சாமல் நம்பிக்கையோடு இருந்து அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதற்கான அடுத்த கட்டத்திற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை, இதுக்கான போதிய அனுபவங்களை நான் உனக்கு நிறையவே கொடுத்துருக்கேன். இதை வாழ்க்கையில் இனி வரும் காலத்தில் நான் உனக்கு தரப்போகிற வாய்ப்பை பயன்படுத்தி சிறப்பாக வாழ. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிடாது. இந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கனா நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி பிள்ளை தான். நாளை விடியல்ல உனக்காக 2 பரிசுகள் காத்திருக்கிறது. ஒன்று நீ விரும்பி என்கிட்ட கேட்டது, மற்றொன்று நானாக விரும்பி உனக்கு தரப்போகிற நிரந்தரமான சந்தோஷமான வாழ்வம்மா. என்னோட வாக்கை முழுமையாக நீ கேட்டதில் எனக்கும் சந்தோஷம். இப்பொழுது நிம்மதியாக நீ தூங்கு. உனக்கான நிம்மதியான வாழ்வு நிச்சயம் உனக்கு நாளை விடியலில் உண்டு. காத்திரு, நான் உனக்கு தரப்போகும் 2 பரிசுகளுக்காக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.